ஓம் சக்தி மேல்முகத்தூர் ஆதிபராசக்தி சித்தல்பீடம் சேனல். ஓம் சக்தி ஆதிபராசக்தி. பொங்கலோ பொங்கல், பொங்கல் வாழ்த்துகள். தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. அதே வழி பிறக்கும் அனைத்து நல்லதாக அமையணும், நல்லா செய்யணும். நல்ல மழையும் நல்ல நிலையாக உண்டு. ஓம் சக்தி. உலகெங்கும் பரவி இருக்கின்ற செவ்வாடை சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு, அதுவும் குறிப்பாக தமிழர்களாகிய நமக்கு மிக ஒரு சிறப்பான தலையாய பண்டிகை பொங்கல் திருவிழா. பொங்கல் திருவிழா என்றாலே விவசாயிகளையும் கால்நடைகளையும் ஒரு மதிக்கின்ற ஒரு விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். பொங்கல் திருவிழாவில் நாம் குறிப்பாக விவசாயத்தை தான் குறிப்பிட வேண்டும். தை மாதத்தில் அறுவடை செய்து அந்த முதல் அறுவடை செய்த புது நெல்லை குத்தி அதில் கிடைக்கின்ற அரிசியை கொண்டு வீட்டில் பொங்கல் வைப்பது என்பது வழக்கமாக காலங்காலமாக நம்மிடையே இருந்து வருகின்ற ஒரு பழக்கம். அதுவும் சர்க்கரை பொங்கல் வைத்து இறைவனுக்கு படைக்கும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சியை இனிப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொங்கல் திருவிழாவை திருவள்ளுவர் தினம், தமிழர் திருநாள், பொங்கல் விழா என்று பல பெயர்களில் அழைக்கின்றோம். முதலில் பொங்கல் என்றால் என்ன? பொங்குதல் என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து அதிகமாக வெளிப்படுகின்ற ஒரு நிலை. உதாரணத்துக்கு நம்ம பால் காய்ச்சறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பால் ஒரு திட்டத்துக்கு காய்ஞ்சி அந்த பாத்திரத்தினுடைய வாய்ப்பகுதி வர வரைக்கும் நமக்கு அதனுடைய நிலை, வாய்ப்பகுதியும் தாண்டி பொங்கி வழியும் போது அந்த நிலைப்பாட்டிலிருந்து அதிகரித்து அது தன்னுடைய நிலையை காட்டுகின்றது என்று அர்த்தம். அதுபோல வாழ்க்கையில மகிழ்ச்சி அடையும் போது நம்மையும் அறியாமல் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளையும் அறியாம மகிழ்ச்சியா நமக்கே தெரியாம ஆனந்தமாக சிரிப்போம். அதுதான் பொங்குதல். அதாவது அதிகமான வெளிப்பாட்டை தான் பொங்குதல் என்று சொல்வோம். அதுபோல பொங்கல் வைக்கும் போது பொங்கி வருகின்ற அந்த வடிகின்ற பாலையும் நீரையும் நம்ம பொங்கலோ பொங்கல் என்று 3 தடவை கூறி அந்த தைப்பொங்கல் விழாவை மகிழ்ச்சியாக வரவேற்கின்றோம் என்று அர்த்தம். இந்த பொங்கல் விழாவினால என்ன மகிழ்ச்சி என்றால், விவசாயிகள் கரும்பு பயிரிடுகின்றார்கள், அதன் மூலம் அவர்களுக்கு வருமானம் வரும். நெல் பயிரிடுகின்றார்கள், அதன் மூலம் வருமானம் வரும். வருடத்துல ஒரு வருமானம் கிடைக்கும் போதுதான் ஒரு புத்தாடைகள் வாங்குவது, நகைகள் வாங்குவது, மகிழ்ச்சியாக குடும்பத்துல நல்ல இனிப்புகளை செய்து சாப்பிடுவது, தின்பண்டங்களை செய்து சாப்பிடுவது என்று அதற்காக ஒரு 3 நாளை ஒதுக்கி வைத்து நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாள் தான் தைப்பொங்கல் விழா. தைப்பொங்கல் விழாவை பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல்,
காணும் பொங்கல் என்று 3 நாட்களும் வெகு விமரிசையாக நாம் கொண்டாடுகின்றோம். பெரும்பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வீட்டுல சூரிய பகவானை, அதாவது சூரியன் எவ்வளவு உலகத்துக்கு முக்கியம். சூரியன் வந்தால்தான் அன்றைய பொழுது விடுகிறது, சூரியன் மறைந்தால்தான் அன்றைய பொழுது நிறைவடைகின்றது என்று அது எத்தனை ஆண்டுகள், எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்த சூரிய வழிபாடு என்பது ரொம்ப முக்கியமான வழிபாடு. அந்த சூரிய வழிபாட்டை அந்த 3 நாட்களும் கொண்டாடுவார்கள். இருந்தாலும் பெரும்பொங்கல் அன்று சூரியனை பார்த்து பொங்கல் வைத்து சூரிய வழிபாட்டை நடத்துவார்கள். மறுநாள் மாட்டு பொங்கல். விவசாயிக்கு உறுதுணையாக இருக்கின்ற தோழன் யாருன்னா மாடுகள். மாடுகள் பசு மாடுகள் பால் கொடுத்து உதவுகிறது. காளை மாடுகள் உழவு தொழிலுக்கு பயன்படுகின்றது. இப்ப காளை மாடுகள் உழவு தொழிலுக்கு அதிகமாக பயன்படுறதில்லை. ஏன்னா ஏர் ஓடுவதை விட இப்ப டிராக்டர் தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு வீட்லயும் கிராமங்கள்ல மாடு வச்சிருந்தாதான் லட்சுமி வரும் அப்படின்னு மாடை வளர்க்குறாங்க. இப்ப காளைகளை போட்டிக்கு தான் வளர்க்குறாங்க, உற்சாகமா வளர்க்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் மாட்டுக்கு எப்பொழுதும் ஒரு தெய்வீக தன்மை உண்டு. ஏதாவது ஒரு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் கோமாதாவை வழிபாடு செய்துதான் நாம் பூஜையை ஆரம்பிக்க முடியும். ஆகையால மாடு எப்பொழுதுமே, மாடு என்றாலே செல்வம் என்று பொருள். மாடு இருப்பது நம் வீட்டில் செல்வம் இருப்பதற்கு சமம். அதனால அந்த மாட்டை குளிப்பாட்டி அலங்காரம் செய்து அதை மாடு விரட்டு என்ற ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டாடுகின்ற நாள் மாட்டு பொங்கல். அடுத்தது காணும் பொங்கல். நாள் பூரா, அதாவது வருடம் பூரா உழைச்சி வேலைக்கு போகிறது, சம்பளம் வாங்கிறது, குடும்பத்தை நடத்துறது, இந்த மாதிரியே வாழ்கின்ற நாட்களில் ஒரு சில நாட்களாவது நமக்காக நான் பயன்படுத்தி வெளியிடங்களில் போய் சுற்றி பார்க்கறது. உதாரணத்துக்கு எங்கன்னா கோயில்களுக்கு போகுது, கடற்கரைக்கு போகிறது, சுற்றுலா தலங்களுக்கு போகிறது, இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாட்களாக கொண்டாடப்படுகின்ற விழா தான் காணும் பொங்கல். ஆகவே இந்த 3 நாட்களும் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டாடுகின்ற ஒரு பெரிய விழா தான் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளை நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக ஒவ்வொருவர் வீட்டிலும் கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடுவதன் மூலம் குழந்தைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகள் புத்தாடை அணிந்தாவே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்கள வெளியில கூட்டின்னு போனாலே அவங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி. இப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்துகின்ற 3 நாட்கள் தான் பொங்கல் திருவிழா. இந்த திருவிழாவை நீங்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து ஒரு சிறுகதை சொல்லணும்னு சொல்வீங்க இல்லையா? ஒரு நெட்டையன்னு ஒருத்தர் இருந்தான் ஒரு ஊர்ல. உயரமா நல்லா வாட்டஞ்சாட்டமா இருப்பான். ஒருத்தன் குட்டையன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பாவம் குள்ளமா பார்க்கறதுக்கு இந்த உயரம் குறைவாக இருக்கவங்கள ஒரு கேளிக்கை பொருளாக தானே நம்ம பார்ப்போம். அது மாதிரி அந்த நெட்டையை எப்போ பார்த்தாலும் அந்த குட்டையை நான் கேலி பண்ணிக்கிட்டு, நீ என்னடா நீ குள்ளமாக இருக்கிற, அசிங்கமாக இருக்கிற, உன்னை ஒரு கேலி பொருளாக பார்க்குறாங்க அப்படின்னு மட்டும் தட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ இவனும் அதை பொறுத்துக்கிட்டு, சரி பரவாயில்ல நம்ம பிறப்பு இப்படி இருக்குது அதனால அவன் அவமானப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பொறுத்துன்னு போயின்னே இருந்தான். நாட்கள் ஓடியது. ஆனா இவன் நெட்டை அப்படியே திமிரா வாழ்ந்துன்னே இருந்தான்னு சொல்ல முடியாது. அவனுக்கும் ஒரு தாழ்வு காலம் வந்தது. அவனிடம் இருந்த செல்வம் பொருள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது. வறுமை அவனை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சது. வறுமை வாட்டு வந்தாலே அந்த திமிரு தென்னாவட்டு அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் இல்லையா? அது மாதிரி குறைஞ்சி அவன் தன்னை தானே உணர்றான். நம்ம இந்த குட்டையனை நம்ம கேலியே பண்ணிருக்க கூடாது. அதே சமயத்துல குட்டையன் நல்லா வளர்ச்சி அடைந்து வாழ்க்கையில முன்னேறுகிறான். அப்ப இவன் நினைச்சு பாக்குறான், நம்ம குட்டையனை ரொம்ப கேலி பண்ணி இருக்க கூடாது, அவனை நம்ம அசிங்கப்படுத்தி இருக்க கூடாது.
அதனால தான் அவன் வச்ச சாபம் தான் நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படின்ற உணர்ந்து அந்த குட்டையனிடமிட போய் ஒரு நாள் மன்னிப்பு கேட்கறான். அந்த குட்டைய வந்து அதை பத்திலாம் பரவாயில்ல, நீ என்ன என்னுடைய உருவத்தை தான் நான் கேலி பண்ண, நீ கேலி பண்ண நான் வந்து வாழ்க்கையில அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு முன்னேற ஆரம்பிச்சேன். அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லாத, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதனால நீங்க வந்து கவலைப்படாத, நான் அதெல்லாம் என் மனசுல ஒன்றும் வச்சுக்கலன்னு சொல்லி அவனை மன்னிச்சிட்டான். எதுக்கு இதை சொல்றேன்னா, உருவ கேலி பண்ணக்கூடாது. உருவ கேலி பண்ணாக்கா அது மற்றவங்க மனசை வந்து நோகடிக்கும். உருவம்ன்றது அவங்க பிறக்கின்ற பிறப்பு, வளர்கின்ற வளர்ப்பு, அப்புறம் அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வேலை, இதெல்லாம் வச்சுதான் அவங்க வந்து முன்னேற முடியுது. அதனால உருவ கேலி மற்றவர்களை செய்யக்கூடாது என்பதுதான் இந்த கதையினுடைய கருத்து. ஆகையால நீங்களும் மற்றவர்களை உருவ கேலி செய்யக்கூடாது. நல்லபடியா கோயிலுக்கு வந்து போகும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனல். ஓம் சக்தி, பராசக்தி, ஆதி பராசக்தி, அது அனைத்து செவ்வாய் பக்தர்களுக்கும் பொங்கலோ வாழ்த்து, పొంగలో. అమ్మ అనుగ్రహం కావాలి అంటే మన బంగారు అమ్మ తెలుగు యూట్యూబ్ ఛానల్ని తప్పక సబ్స్క్రైబ్ చేసుకోండి. అమ్మ చూపే మార్గాన్ని అనుసరించండి.